கவர்மெண்ட் ரூல்ஸ் என்ன அதை பயன்படுத்து 1000 அடி போடாது எல்லாது அதை விட இன்னொரு விஷயம் தண்ணி வராது எல்லாது அரகரோ கையிலநாதா பெரிய வல்லவரே வருமையா சொட்டு முத்திரியா மடுத்து போயிட்டாரு போயிட்டாரா இங்கோ அங்க எங்கயோ போயிருக்க நர தேடுற நர போலாம் நர போல கூண்டல பெண்ணாலேப்பா புடிச்சினா ஆள் புடிச்சினா முதல்ல நட 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 போங்க அம்மா அம்மா என்னடா பாரு இங்க நிக்கறார பாரு ஹலோ ஹலோ புரியல வெச்சு போற பாரா அக்கா ஏயா சின்னப்பல
அம்மா அதோ அதோ ஓடு 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 விடாதே 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 நிறுத்துமா கிடையாது சுவாமி, கிடையாது சுவாமி. எப்படி தெரியுமா இருக்கிறது? முத்தாளரே வரும் ஐயா. நெல்லா இருக்கிறேன் நெல்லா இருக்கிறேன் நெல்லா இருக்கிறேன் என்னாலும் எவனா வருவா? நெல்லா இருக்கிறேன்றாரு யாரு என்ன? போக வேண்டாம் சாமி, உங்களுடைய பல் அழகை கண்டு எங்களுடைய பல்லமாகப்பட்டது அப்படியே உருகுதுங்க. அது மட்டும் கிடையாது சுவாமி, வந்து ஒரு முத்து முத்து தாங்க. அது மட்டுமே சாமி, எனக்கு காபமும் அதிகமாகிறது. உங்க பாரு, நீங்க ஒரே டைம் பாருங்க. இது மாறி உனக்கு எப்ப கிடைக்கும்? மயிலாடுதுறை அவுத்து வைடும். டான்ஸ் வரும்போது அனுபவிச்சுக்கணும், புரியுதா? ஹலோ கையில நாதா போட்டா மூடி போட்டா. ஐயா முத்தாளரே வாருங்க சாமி. என்ன முட்டி போட்டு கொஞ்சம் ஓ அதுலயே என்னத்துக்கு முட்டி போட்டு ஏதோ. ஏய் கண்ணாலரே வாருங்க. இங்க பாரு, என்ன கமுத்து போட்டு ஓ. நான் என்னதான் செய்ய போகிறேன் சிவனே? போய் செய்யடா சிவனே. சாமி அது மட்டுமா சாமி?
என்னுடைய கண்ணாகப்பட்டது உங்களை தேட உடனே துறைகள் எல்லாம் அப்படி உங்களை பார்த்த உடனே அப்படி கையை காலுவா எங்காரு அவரு எங்க இருக்கிறாரு அவர் என்னடா கூப்பிடுறாரு நீ யார் நாட்டு பாரு என்னை ஆட்கொள்ளும் கையில நான் கோரி செல்கிறேன் சிவனே. சிவனை நோக்கி பாரியா? ஆமா. அந்த ஈஸ்வரி சூட்டியா வச்சுக்கிறியா? அந்த சிவன்றாரு அந்த சிவனே என் சீலக்குள்ள அடக்கண்டா. ஏன்டா எங்க மூடியா புள்ளா ஓடிய பிள்ளையா ஓடிய வாயாந்தான் சொல்றேன். அது அப்புறமே பரமபவன் சொல்றாரு. பரமபவனா என் பாவாடுக்குள்ளேயே அடக்கண்டா. பாப்பாக்குள்ள பாராளுமன்றமே அடக்கமா இருக்கும். நான் பங்காளியை ஜெயிப்பேன் என்பதற்காக சிவனே நான் பரமணி என்னோட பார்க்க வருகிறேன் சிவனே. எனக்கு இப்பேற்பட்ட இடரெல்லாம் வைக்கலாமா சங்கரா சிவனே? ஐயா அம்மா ஏண்டா ஒண்ணுமே இல்ல. இவனை மசகத்துக்கு ஒரே வலிக்குது. என்னடா வலி? அது தனி வலி. ஒரு பாட்டு கீதனை வந்துடுறான். ஒரு கட்டிங் சாமி அது மட்டுமா மாடுகள் சாமி அது மட்டுமா போடெடுத்து கொஞ்சம் போட்டு எந்த பக்கமே போக முடியாத அளவுக்கு இவ எப்படி இருக்கிறா அவ எப்படி இருக்கிறா நான் எப்படி இருக்கிறேன். இது அண்டா அது சொம்பு ஜக்கு ஏண்டா நான் அதெல்லாம் கேட்டேன் சொரப்புடுக்கா நீங்க அதெல்லாம் கேட்டேன் நானு. ரெண்டாம் பக்கம் போகாத அளவுக்கு எப்படி இருக்கிறாங்க அதெல்லாம் சொன்னேன். உன்னை அண்டா குண்டா சொம்பெல்லாம் நான் கூப்பிடலப்பா. அப்ப பார்த்தாலும் சொம்புலே இருக்கிறான். மாமா மாமான்னு தானே அவரு பார்த்தா எனக்கு என்னென்னமோ தோணுதுடா. போடு எடுத்து கொண்ட போட்டு சாமி போடு எடுத்து கொண்ட போட்டு இந்த பூச்சி இருக்க மஞ்சளுக்கு எவ்வளவு ஜொலிப்பா இருக்குது. அவன் என்னன்றான் உடனே அவன் என்னன்றான் கொண்டை மனமும் மாறாப்பு சேலைக்குள்ள
நடந்து உட்காருங்க கொஞ்சம். ஏன் எனக்கு அப்படி இல்லையா? நீ மாறணும் தானே மெயினா கேட்குறேன். கொஞ்சம் அப்படியே நடந்து உட்காருங்க அந்த வார்த்தை. ஏண்டா எங்களுடைய மாறாப்பு தலைக்குள்ள எப்படி மாடு ரெண்டு விளையாடுதுடா. அந்த மானே பாரு எப்படி இருக்குது, ரெண்டு மானு நல்ல மானுங்க தான். ஏய் இந்த ரெண்டு மாடு விளையாடுது, இந்த மானே பிடிச்சு தாங்கன்னு கேக்குறேன். அவரு பிடிப்பாரா பிடிக்க மாட்டாரா? அவனுக்கு கண்ணு தெரிஞ்சாதான் பிடிக்கிறது. ஏண்டா அவர் கண்ணு எப்படி இருக்குது? அவனுக்கு ஒன்றரை கண்ணு. ஏய் இல்லம்மா, சிவபெருமானுக்கு எப்பயும் ஒன்றதான். அதே சிவபெருமானுக்கு பக்தன் யாரு? இவர் தானே. அவர் வைப்பாரா வைக்க மாட்டாரா? போன் போட்டு கேட்பாங்க. போன் போட்டு கேட்குறியா? உன்னைய பெரிய ஆள் எடுத்து வருகிறேன் கையிலாதா. நான் பங்காளியை ஜெயிக்க வேண்டும் கையிலாதா. வேண்டும் வாடு பக்கம் கொஞ்சம் நடந்து உட்காருங்க. காலை அப்படி நீட்டி விட்டு உட்காருங்க. ஒரு கடை பிடிச்சா ஐயா, அது மட்டுமா சாமி? இங்க வாங்க. அறிவாயா? அறிவாயா? ஏடா உனக்கேடா? ஐயா காரையா. நான் வரல. ஐயா அவங்க முகத்தை பாருங்க. சிவாய நமக. சிவசிவானா நல்லா சிவாய நமக. இது இங்க பாரு. இதுவோ ஓக்கரியா. என்னடி அது? என்னடி அது? தெரியாத சொல்லி வர மாட்டேங்குது வாயில. நல்லா சொல்லி அம்மா. ஏய் வாய மனுஷங்க. ஏய் கூப்பிடுறா பையா. மாமா வாங்க. கூப்பிட நீ கூப்பிடாத வர சிசி பையா. நான் தான் உங்களுக்கு பண்ணுறேன். இங்க பாரு. இல்ல வா. ஏய் அரகறாடா. எனக்கு சிவமயந்தே. என் ஆட்கோளும் ஆண்டவனே, கையில நாதனே, உன்னையே கோரி நான் உறுதியாக வருகிறேன்.
எனக்கு இப்பேற்பட்ட இடம் வைக்கலாமா? அப்படியா? கையிலனாதா ஏய் அறிவு கட்ட மனுஷா இது மாதிரி கதை எப்படா கிடைக்கும்? என் கலப்ப ஊனு ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் என்ன ஒரு கேள்வி கூட திரும்பி பார்க்கறது இங்க பாரு, அதுவோ காரு, அதுவோ காரி கையில வச்சிருக்கிறாரு அது காரி அதுவோ கலப்ப. ஏ வாடிங்க சிறப்புல இங்க பாரு, இங்க வந்து சென்ட்ரல் நின்ற வாடகை கவனம் இருக்கு. நடுவில் இல்லடா, நடுவில் நிப்பியா? இங்க பாரு, இதுவோ இடத்த மாடு, நல்ல வலுவான மாடு. இங்க பாரு, ஏன் வாக்காரி அங்க எப்படி பாரு, அது எருது வெள்ளைய போட்டுக்கிறாங்க. அதுலயும் கரியாணி எப்படி எந்த போன கட்டி நின்று போன ஆளாடுக்கிறோம். எங்கேயாவது சேர்த்து இந்த பல்லு மட்டும்தான் ரொம்ப கலராக்குது. நம்ம தாரோடு எப்படிக்குது அதே ஆட்டுக்கிறோம். ஒரு 2 கோடியோ இல்ல 1 கோடியோ போட்டு ஊட கட்டுற மாதிரி அந்த மாதிரி ஒரு ஊடு கட்டுற சரி பளிச்சுன்னு பார்த்தா எங்க பார்த்தாலும் வெளியேன்னு தாங்க இது. சின்ன ஒரு அடுப்பு தான் வீட்டுக்கு கறிக்கு வெளியே வைக்கிறோம். வீட்டுக்கு வெளியே அடுப்பாங்கிற கரியானு தான் இருக்குது. அப்ப என்னதான் ஊடு வெளியா இருந்தாலும் அடுப்புக்கார கரியானு தான் இருக்கும். இது புரிஞ்சு அர்த்தம் வாட கரியா இல்ல. அதுவோ இடத்த மாடு திரும்பி இதுவோ வளர்த்த மாடு. நான் என்ன தெரியுமா? நான் தான் ஸ்டெப்னி. எப்படி ஒரு கார் ஓட்டிட்டு போறோம், ஒண்ணு பச்சராய் பஸ்ல ஸ்டெப்னி மாத்துறது இல்லையா? இது மாதிரி ரெண்டுத்துல ஏதோ வலுவு குறைஞ்சிச்சுன்னா எப்படி இது நல்லா வலுவுக்குது, நெஞ்சில வலுவுக்குது, நெஞ்சிலும் இருக்குது. இது மாதிரி குறைஞ்சு போச்சுன்னா நான் வந்து சப்போர்ட்டுக்கு கேறேன். அதனால இது 2 மாடு இருக்குது இல்ல, இந்த பேயாத மழை பெஞ்சிருக்குது. இது என்னடா ஒரு மாதா விட்டில முளைக்காது புள்ளெல்லாம் முளைச்சிருக்குது. இந்த கொள்ளையில எல்லாம் என்ன பண்ணணும்? எள்ளுக்கு ஒரு சாலு, கொள்ளுக்கு ஒரு சாலு. யாரு கொள்ளு விரைச்சு நிக்கிறாங்க. அப்படி எப்படி தெரியுமாயா? அவரு திரும்ப சொல்லுடா. ஏய் மனுஷா, இந்த காக்கிய கண்ணுல பாரு. அப்படியே எள்ளுக்கு ஒரு சாலு, கொள்ளுக்கு ஒரு சாலு, அப்படி சல்லாக்கு புல்லாக்கு, சல்லாக்கு புல்லாக்கு, சல்லாக்கு புல்லாக்கு. பாவந்து ஓட்டு ஓட்டு நிறைய விதங்க தெரியுமா கொள்ளுல? ஏன்னா கொள்ளு கருங்கோலுக்கு இது, செங்கோலுக்கு இது, அதனால வந்து ஓட்டுறியா? ஐயோ நான் என்னதான் செய்ய போகிறேன் கையில நாதா? நீ ஒண்ணுமே செய்யாத கப்பல் பண்ணுவோம். அது மட்டும் இல்ல, இவரை பார்த்து கொண்டே
நான் தெளிவா பாடினேன். எப்படி தெரியுமா பாடினேன்? அட தாயே வாத்த மாதா, தாய காத்த மாதா, தாயே காத்த லோக மாதா. இருட்டுலகிறாடா ஐயா, அவர் என் கட்டிவே வரமாட்டேங்கிறாரு. ஏதாவது இருக்குதா? தெருவில கூப்பிடுறா. ஆமா, இந்த காலத்துல எது முடியல ஜோசிகாரிகிட்ட போறாங்க, சரி மந்திரக்காரிகிட்ட போறாங்க. திருவாதிரை மந்திரம் தெரியுமாடா? நான் நல்லா வேலை பண்ணேன். என்னடா வேலை பண்ண? 5 வயசுல சென்னிமலைக்கு போனடா? சென்னிமலையா இல்லையா? சென்னிமலைதா. சென்னிமலைக்கு போனேன். அங்க போய் மந்திரம்லாம் கத்துக்கினியா? அப்ப உனக்கு மந்திரம்லாம் தெரியுமா? ஒரே வார்த்தை சொன்னா ஓடியே தருவான். வந்துருவாரா? எப்படி சொல்லுடா சரி, அந்த மந்திரத்தை தங்கா சொன்னார் வந்துருவாரா? போய் மின்னு பாத்து அண்ணா வா, தீபஞ்சம்மனை கையெடுத்து கும்பிடுங்க. அந்த அம்மாவை கும்பிடுங்க. என் காமெடியா வரணும்னு கும்பிடுங்கடி தேவையாங்க. சொல்லக்கூடாத பையன். இந்த பக்கம் திரும்புங்க. மாட்டாக்குடி சோப்பு போட வருது. கையெடுத்து கும்பிடுங்க. ஆம்பளை வேணா வேணாவா? வேணும். வருவான். பயந்துக்காதீங்க. கண்ணை நல்லா முடிச்சு பாருங்க. அம்மாவை பாருங்க. பாக்கட்டா? என் குலதெய்வம் வருவான். சரி கூப்பிடுறா. ஜெய் ஜெய். என்னடா இது? மூடுங்கடி. காளி மூலி, காளி மூலி, கல்கத்தா வாளி, வாளி, கண்டார ஓடி, வாடி. யார கூப்பிடுற? வாடி வரா. அம்மனமா வரா. ஏய் பாமா, போய் படம் கட்டு வா. ஓடி வாடா வாக்கடி. ஓ கருப்பா, கொல்லு மேல கை. கொல்லு மேல கை. கொல்லு மேலடா. ஏன்டா என்னடாச்சு? வந்து போய்டா. ஏன்டா? அவ கிட்ட வர வர யார் ஒரு கடிப்பு சூட்டுக்கறா. எப்படிடா கண்டுபிடிக்கிறது? பாம்பு போட்டான்னு ஓடி போய்ட்டான். சரி மந்திரம் இருக்குதா இல்லையா? மந்திரமாலாம் இல்லம்மா. நீ என்னடா சொல்றாரு? எங்க பார்த்தா எப்படி இருக்கு சொல்லு. ஏலம்மா தாயே, ஏலம்மா தாயே, உன்னை பார்த்தா என்னை பெற்ற குந்தமாதேவியை போலவும், என்ன பார்த்தா எப்படி இருக்குது? உன்னை பார்த்தா சொல்லுங்க. என்னை வளர்த்த மாதேவி போல தோற்றம். அப்ப என்ன பார்த்தாதான் பொண்டாட்டி மாறிக்கும். உன்னை பார்த்தா என்ன பார்த்தா ஐயோ காதல் பண்ற மாதிரி இருக்குதா? ஐயோ பொண்டாட்டி மாறிக்குதா? எனக்கு துர்த்திய மாறிக்குதா? உன்னை பார்த்தால் இவளை பார்த்தால் பெத்த குந்ததேவி போலவும், உன்னை பார்த்தால் வளர்த்த மாந்தாதேவி போலவும், என்ன பார்த்தா பொண்டாட்டி போலவோ? சிவாய நமக. உன்னை பார்த்தால் அன்றாடம் அன்றாடம் எனக்கு சோறு ஊட்டி கூடிய என் அண்ணியாகிய திரௌபதி அம்மா போல இருக்கிறது. அப்படி தெரியுதா? 3 பேர் எனக்கு தாய். அதனால அம்மா என்னை பெற்ற மாதாவி, நான் பங்காளை ஜெயிப்பதற்காக செல்ல வேண்டும். உன் காலை பிடிச்ச கண்டிக்கிறேன். என்னை விட்டுவிடம்மா தாயி. அம்மா என்னை விட்டுவிடம்மா மாதாவி. என்னை விட்டுவிடம்மா தாயி. எங்களை பார்த்து தாயிட்டா ஐயா தாயா தாயே என்று சொல்லி
லைட்டுக்கு கரண்ட் வாடா டேய் வாடா பீட்ரூட் கொடுக்க எங்களை பார்த்து தாயின்றாரு என்னம்மா அது ஏத்த வாடிங்க அக்கால பார்த்த கூட எப்படி இவளா பார்த்தா கூட 4 புள்ள பெத்தவளா இருக்குதேம்மா மெய்யா பொய்யா ஆண்டா இவளா பார்த்தா கூட ஏதோ ஒரு புள்ளையாவது பெத்துனுப்பா ஏன்னா மேல பெருசு பெருசா இருக்குது அதுக்கு அப்படி தெரியும் என்ன புக்கு பாருங்க என்ன பார்த்தா புள்ள பெத்தமா இருக்குதா என்ன பார்த்து தாயின்றாரு நல்ல பொறுப்பாக்குது ஏன்னா என்ன பார்த்து தாயின்றாரு ஐயோ 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 தாயின்னு சொல்லி அந்த புள்ளிப்பாரு கட்டிட்டு போப்பா என்ன ஆரம்பிப்போம் என்னப்பா ஏன் பையா எழுப்பிடுறா ஏன் எழுப்பிடுறா ஏன் தூக்கி விடுறா பப்பான்னு உதைக்கிறேன் பாரு காலையில பார்த்து தாயிடுமே செத்து போயிடலாம் ஒரு குச்சி கொடிக்கு போயிடப்படா ஒரு கரும்பு கொடிக்கு போயிடப்படா ஒரு பருத்தி கொடிக்கு போயிடப்படா ஒரு குட்டவாரம் போயிடப்படா ஒரு மணவாறு பாகு போயிடப்படா ஒரு பிரிச்சுவாரம் போயிடப்படா இல்ல மாங்காய் பிட்டு ஆடு கொட்டை பின்னாடி போயிடப்படா மந்தாடிக்கிற தென்னந்தோப்புக்கா போயிடப்படா அந்த மெத்த வீட்டு போயிடப்படா இல்ல கொடிக்கா போயிடப்படா இல்ல மாரியம்மன் கோயில் பின்னாடி போயிடப்படா நான் மாங்காய் பிட்டுல இல்ல மார்க்கெட் விட்டு போனியா என் மார்க்கெட் உப்புக்கு வீட்டுக்கு போனா மாரியம்மன் கோயில் பின்னாடி இருக்கிற மெத்த வீட்டு பாத்ரூம் சந்துக்கா போனா இல்ல சாமிநாதன் விட்டு போனியா சாந்தாது மாமூட்டுக்கு போனா ஒரு அருப்பை பாத்திரம் ஒரு பிள்ளைட பாத்திரம் ஒரு மாசம் மாத்திரை பாத்திரப்படா ஒரு ஆஸ்பத்திரி பாத்திரப்படா ஒரு கத்திரிக்கோட பாத்திரப்படா ஒரு சுக்குத்தினி முக்கிய பெத்தனா இவ்வளோ பெரிய புள்ளிய அப்படியே தடுக்கோட படுக்குன்னு புடி போட்டு போனாங்க என்ன பார்த்து தாயின்றாரு சொல்லிட்டு நோகால போய் அங்க அதுக்கு பின்னாடி ஒண்ணு சொன்னாங்க என்னம்மா அவர் பிள்ளையா நீயா நான் தாயா பிள்ளைக்கு என்ன தெரியுமா நான் செய்வேன் அப்ப பிள்ளை என்ன பண்ணுவேன் ஐயா பிள்ளை பிள்ளை என்று சொல்லி கதையை கேக்குறா மாத்தா மிட்டாரு தவுசு வேணும்னு கேட்டாங்க எல்லாமே உங்களுக்கு தெரியும் நான் தாயா அவரு புள்ளதானே புள்ள பசி என்ன பண்ணும் பால் குடிக்கும் தானே தாய் என்ன பண்ணணும் பால் ஊட்டணும் ஆமா இல்லையா பால் குடிப்பேன் பால் தாய் என்ன கல்பனா என்ன பண்ணும்
ஈஸ்வரா கைலநாதா உன்னால முடியலையா பெண்களே நானோ உயர்ந்த மரத்தில் இருக்கக்கூடியவர் கனி கோப்பாகவே நான் உயர்ந்த மரம் அந்த உயர்ந்த மரம் அதுல ஒரே ஒரு கனி அந்த கனி நான் நீங்கள் ஒரு காலில் இருந்த முடவர்கள் மொண்டி போல் மொண்டி நீங்கள் முடவர்கள் அந்த கனிக்கு உனக்கு எட்டாகுமா எட்டாது அப்படியா ஆமா எட்டாத கனிக்கு ஆசைப்படலாமா இச்சப்படாத என்னுடைய கனி உனக்கு கிடைக்காது இச்சப்படாத அந்த கனியை நாங்க எப்படி திரும்ப பறிக்குவோம் சாமி எட்டாத கனிகாலையோ என்னதான் செய்ய போகிறேன் கைலநாதா பாருங்க நீ என்னமே செய்யாத கம்முன்னு படுத்துக்கோ எங்க அக்கா ஏறி எல்லாமே பண்ணிக்குவா நானு நீ பின்னாடி வாடகை வாடகை அவர் என்னடா சொன்னாரு அவர் எட்டாவது கனின்னாரு நாங்க காலு முடவர்கள் அந்த கனி எப்படியா இருப்போம் எப்படி இருக்குது காலு எப்படி இருக்குது சொல்றாருன்னா எமுட்டி எனக்கெல்லாம் ஏறும் 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 எப்படா ஏறும் எனக்கு ஏறும் எப்படியா இருப்போம் எப்படியா இருப்போம் இது என்னடி ஊரு இது என்ன ஊரு என்னடி ஊரு மார்பனா வீட்டில இங்க பாடி இங்க என் சிற்புல பாடிங்க மார்பனா வீட்டில இது மார்பனா வீட்டி ஊருக்கு அவர் இருக்கிறாரு பாரு வாடகை என்ன பண்ணலாம் இந்த ஊருக்கு அவர் வீட்டுக்கா போவே ஏண்டா டேய் இந்த மாத்த வீட்டுல எத்தனை ஊருக்கு தரேமா எவ்வளவு ஊருக்கா 200 ஊருக்கோ ஏண்டி தங்கா இந்த மாப்பிள்ளை வீட்டுல 200 வீட்டுக்கு போய் வீட்டுக்கு ஒரு ஏணி வாங்குவோம் அந்த ஏணி பத்தலடா எங்க சாமிநாத மாமா வீட்டுக்கா போய் ஒரு ஏணி வாங்குவேன் சந்தையா இருக்குது சந்தையா அரூர்ல இருக்குது பரப்பூர்ல இருக்குது கோயம்பேடு வீட்டுல இருக்குது எல்லாம் சந்தை தான் ஏண்டா வீட்டுக்கு போய் வீட்டுக்கு ஒரு ஏணி வாங்குவோம் அது மட்டும் இல்ல எங்க மார்கண்டா வீட்டுக்கா போய் பண்ணுவோம் அந்த ஊர்ல பெரிய டேங்க் இருக்கு பாரு இதா என்னடா அது கூட்டு குதிநீர் தெளிவா சொல்லுங்க அந்த ஏணி அந்த பத்தல்ல அந்த ஏணி வச்சு ஏணி மேல ஏணி வச்சு அதுக்கு மேல இவருத வச்சு இதுக்கு மேல அவருத வச்சு உனதே வச்சு சொல்லிட்டு போடி என்னவா புடின்னு போய் வைக்கணும்னு சொன்னீங்க படி போடி அறைய கொல்ல புடி போய் கோயில வச்சு புண்டவாயா உண்மையா வைக்கிறாங்க மகா சிவராத்திரிக்கு கொட்டை வைக்கிறோம் அத கொண்டு போய் கோயில்ல வைக்கிறோமா இல்லையா இது சொல்றதுக்கே ஒரு அழகு துப்படி ஏய் மாமா ஐயோ அம்மா சொல்றதுக்கே வந்துக்கறான் அப்படி ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு வெச்சு அது 10 லட்சம் வாடகை கிடையாது வாடகை ஆயிடா அப்படியே ஒண்ணுத்துக்கு மேல ஒண்ணு வெச்சு அப்படியே படிக்கு படி படிக்கு படி படிக்கு படி அது படிக்கு புடிக்கு வாயில போடுது மாட்டிக்கோ வாயில போடுவோம் பாரு எனக்கு பழத்திலே பிடிச்ச பழம் வாழைப்பழம் அந்த வாழைப்பழத்தை பிடிங்கி வாயில வச்சுக்கிறான் அப்படி எட்டாவது கடி ஏடு வச்சு நாங்க இருக்குவோம்
ஏக்கா விட்டா ஆகாது சொல்லுடி விட்டா ஆகாதுடி சாமி கும்ப நல்ல சாமி எழுந்து வாட என்னத்துல உட்கார்ற குமரா இருப்பா பாரு அவர் பாக்கத்துக்கு வெள்ளிங்கிரிக்கு போறாரு அங்க எத்தனை லிங்கம் இருக்குது? 1008 லிங்கம். ஒரே ஒரு லிங்கம் தான் முக்கியமானது. சிவாலிங்கம் என்பது ஒண்ணு. ஆமா இல்லையா? எத்தனை லிங்கம் இருக்கும்? எத்தனை லிங்கம் இருக்காங்க அங்க? அதே கோயில் இருக்கிறது சிவாலிங்கம் ஒண்ணுதான். இங்க எத்தனை லிங்கம்? சைடுல இருக்கிறதெல்லாம் ஏகப்பட்ட சைட விட்டுறா. அங்க பாத்தியா 2 லிங்கம். எப்ப திருவண்ணாமலை மாத்தி வச்சாங்க? இங்க பாருடா எத்தனை லிங்கம்னு. அந்த லிங்கம் எப்படி இருக்குது? ஏய் அதெல்லாம் விட்டு இந்த லிங்கத்தை பாத்தியா? இதுதான் கச்சிதமான ஐயோ அரகடால் சிரமமாக பார்க்கும் போது அவசரம் இருக்கா? மயில் மூத்தம் கூட தாய் என்று மனத்தேன், சகோதரி என்று மனத்தேன். ஆனா அண்ணா அண்ணா சொன்னபடி 3 முறை பொறுத்து கொண்டு இனிமேல் அவர் என்ன விட்டுறது? இது வரைக்கும் நாங்க எம்கிட்ட பார்த்தேக்கா. இதனால இவனுக்கு கேக்குற கேள்வியில என் கிட்ட வரணும். எப்படி கேக்குற கேள்வி அக்கா ப்ளீஸ் அக்கா ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். என்ன சொல்ற? இவன் குலம் எப்படியா பட்ட குலம் தெரியுமா? அத வழியா தூக்கி ஜாதி உங்க ஜாதி எப்படிப்பட்ட ஜாதி தெரியுமா? வலிய தூக்கி இப்படி தோல் மேல போட்டுக்கிறது. எப்படி வலிய தூக்கி தோல் மேல போட்டு மீன் செப்படை குளம் மீன் பிடிக்கிற ஜாதி. கருவாடு மீன் நாத்தம் இவங்க ஜாதி செப்படை ஜாதி. பக்கம் போன பண்ணிக்கோ சுவார போன கோர கவிசி அடிக்குது அவங்க மேல. அதுல ஒரு அப்படியே வரது
இப்படி கருவாடை தூக்கி தலைமையில வச்சுக்கிறது. எனக்கு சொன்னா கூட இருக்கும். சனிக்கிழமை எனக்கு அதே வேலை. வச்சுக்கிறது. ஒரு படி 10, 2 படி 20, 3 படி 30, 4 படி 40, 5 படி 50, 6 படி 60. கருவாடு விற்கிறியா? நான் கருவாடு. கருவாடோ கருவாடு. செனா சுண்ணியோ செனா சுண்ணி. செனா குடி நெத்திலியோ நெத்திலு கருவாடு விற்கிற ஜாதி ஜாதியில ஜாதி உங்க ஜாதியிலையே வீதி அப்படி மீதி விற்கிற கருவாடு ஜாதி இவங்க நாட்டு அடிக்குது இல்ல நாட்டு அடிக்கிறது எதுக்கு சுத்துறீங்க? இன்னும் வருந்தான் மெதுவாடி அப்படி மீன் வைக்கிற ஜாதி உங்க ஜாதி கருவாடு வைக்கிற ஜாதி உங்க ஜாதி அங்க நல்லது பார்ப்போம் என்று அங்கே நல்லது பார்ப்போம் என்று நான் நதிய சரசம் சொல்லியா இதம்மா பேசி அங்க சிறுகுடன் தானோ போதி போடுங்கடா நம்ம விட்ட பானடா என்னமா பண்ணிட்டோம் முட்டி இழுக்கிட்டா ஏமா அதுக்குன்னு ஆடாடியா இருக்கும் எதுவா அப்படியே வலிக்காது